ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஐபிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா 2022க்கான புது ஏலம் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து தங்களுடைய டீமிலிருந்து வேறு புது டீமுக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது. போன வருஷத்துக்கு அவங்க ஏலத்துக்கு போனதுக்கும் இப்போது அவங்க ஏலத்தில் வேறு டீமுக்கு போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ எந்தெந்த பிளேயர் வந்து எந்தெந்த டீம் வந்து எடுத்திருக்கிறாங்க ஏலத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இப்போ அவங்க எடுத்திருக்கிற ஏலத்துக்கான அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து பிளேயர்ஸுக்கு போயிருமா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுட் இருந்தது. அதாவது ஐபிஎல்லில் ஏலத்தில் எடுக்கிற டீம்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அமௌண்ட்டுக்கு எடுக்கிறாங்க பிளேயர்ஸை. அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாகவே வந்து அந்த பர்டிகுலர் பிளேயருக்கு போயிடுமா, இல்லை வேறு ஏதாச்சும் வேறு அமௌண்ட்டு டேக்ஸ் மாதிரி பிடிச்சிக்கிட்டு போகுமா அப்படிங்கிற ஒரு சில டவுட்ஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏலத்தில் உதாரணத்துக்கு ஒரு பிளேயர் வந்து 10 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த 10 கோடி ரூபா வந்து அந்த ஒரு சீசனுக்கான அமௌண்ட்டா, இல்லை த்ரூ அவுட் அந்த 3 சீசனுக்கு உண்டான அமௌண்ட்டா அப்படிங்கிறது ஒரு டவுட் இருந்தது. ஸோ இதை பற்றி நான் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணதில் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐபிஎல்லில் ஏலம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சீசனுக்கு உண்டான அமௌண்ட்டு தான். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பிளேயரை வந்து 10 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அப்படின்னா அது அந்த வருஷத்துக்கான 2022க்கான அமௌண்ட்டு மட்டும்தான். ஸோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா வருஷம் அதே மாதிரி 10 கோடி ரூபா வந்து அவங்க கொடுக்கணும் அந்த பிளேயருக்கு. இப்போ 3 வருஷம் அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க அப்படின்னா 3 வருஷம் வந்து அவங்க வேறு டீமில் ஆட முடியாது. அந்த 3 வருஷத்துக்கு உண்டான அமௌண்ட் 30 crores வந்து பார்த்திங்கன்னா வருஷம் 10 கோடி ரூபாயாக வந்து அந்த டீமுக்கு அந்த பிளேயருக்கு வந்து அந்த டீம் வந்து கொடுக்கணும். ஸோ இது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போது எடுக்கிற அமௌண்ட்டு, அதாவது ஏலத்தில் போகிற ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து அந்த பர்டிகுலர் பிளேயர்ஸுக்கு போயிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் வந்து 2 கேட்டகரியாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று இந்தியன் பிளேயர்ஸு, இன்னொன்று ஃபாரின் பிளேயர்ஸ். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இந்தியன் பிளேயர் வந்து 10 கோடி ரூபாய்க்கு வந்து ஏலத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் பிளேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அமௌண்ட் போய் செட்டில் ஆகாது. அதிலிருந்து ஒரு 10% வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் பிடிச்சது போக மீதி 9 கோடி தான் வந்து அந்த பிளேயருக்கு வந்து போகும். ஸோ இந்த 9 கோடியுமே வந்து அவருக்கு வந்து ஃபுல் அமௌண்ட்டு தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த 9 கோடி ப்ளஸ் அது இல்லாமல் அவர் வந்து ஒரு வருஷத்தில் எவ்வளவு ஐபிஎல் இல்லாமல் பிசிசிஐட்டிருந்து வாங்குகிற அமௌண்ட்டு ப்ளஸ் அவர் வந்து வேறு ஏதாச்சும் ஆடு இல்லை ப்ரொமோஷன் அந்த மாதிரி போகிற எல்லா அமௌண்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அந்த இன்கம் டேக்ஸ் பே பண்ணதுக்கு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டு தான் வந்து அந்த பிளேயருக்கு உண்டான வருமானம் அப்படின்னே பார்க்கலாம் வருஷத்துக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸுக்கு. ஸோ இதே மாதிரி ஃபாரின் பிளேயருக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி சேம் 10 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு டீம் வந்து ஒரு ஃபாரின் பிளேயர் வந்து ஏலத்தில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த 10 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து டிடிஎஸ் பிடிச்சது போக மீதி அமௌண்ட்டு தான் வந்து அந்த பிளேயருக்கு போகும். ஸோ உதாரணத்துக்கு 10 கோடி ரூபா ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா 20% பிடிச்சிட்டாங்க அப்படின்னா 2 கோடி ரூபா பிடிச்சது போக மீதி 8 கோடி ரூபா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயருக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் டீம் எல்லாத்துக்குமே உண்டான ஒரு ரூல்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிசிஐ இருக்கிற மாதிரியே ஆஸ்திரேலியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தனியாக ஒரு கிரிக்கெட் கமிட்டி இருக்குது. ஸோ அந்த கமிட்டிக்கு வந்து அந்த பிளேயர்ஸ் வந்து உதாரணத்துக்கு ஒரு சீசன் விளையாடணும் அப்படின்னா ஒரு 2 to 3 months அந்த கேப் இருக்குமா, அந்த 2 to 3 months வந்து உங்களுடைய கண்ட்ரி பிளேயர்ஸை வந்து நாங்கள் வந்து இந்தியாவில் எங்களுக்காக நாங்கள் வந்து விளையாட வைக்கிறோம் அப்படிங்கிறக்காக 20% வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து அவங்க வந்து பே பண்ணிடணும் அந்த ஆஸ்திரேலியன் டீம் கமிட்டிக்கு. ஸோ இது தனி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியன் பிளேயர்ஸ்னால் டிடிஎஸ் 10% பிடிச்சிக்குவாங்க. அண்ட் ஆல்சோ ஒரு வருஷத்தில் எவ்வளோ வருமானம் பண்ணுறாரோ அதுக்கு தனியாக டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இதே வந்து ஃபாரின் டீமாக இருந்தது அப்படின்னா 20% டிடிஎஸ் பிடிச்சது போக மீதி அமௌண்ட் வந்து பிளேயர்ஸுக்கு போயிடும். அதிலிருந்து அவர் வந்து வருஷ வருமானம் எவ்வளவோ அதை வந்து அவரோட கண்ட்ரிக்கு வந்து பே பண்ணுவார். ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து இந்த ஐபிஎல் 2020 வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பிளேயர்ஸ் என்னென்ன ரேட்டுக்கு என்னென்ன டீம் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐபிஎல் 2022ல் என்னென்ன டீமு என்னென்ன பிளேயர்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து ஏலத்தில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும், ப்ளஸ் ஏலத்தில் எடுத்த அமௌண்ட்டிலிருந்து எவ்வளோ வந்து பிளேயர்ஸுக்கு வந்து கைக்கு போகும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.